சூப்பரு. ஐபிஎல் பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. பஞ்சாபுக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச். ஆர்ஆர் படு தோல்வியில இருந்து மீண்டு வருமா? பஞ்சாப் வந்து வெரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விளையாண்ட மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. விளையாண்ட அத்தனை மேட்சையும் வின் பண்ணியிருக்காங்க. டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்காங்க. பஞ்சாப்பை பீட் பண்ணி ஆர்ஆர் ஜெயிக்குமா? இந்த கேள்விக்கு வந்து விடை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பஞ்சாபுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை வந்து ஆர்ஆர் ஏற்படுத்த போகுது. நாளைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பஞ்சாப் வந்து தும்சம் பண்ணி ஆர்ஆர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ண போறாங்க. அதுக்கு கடினமா உழைக்கணும். அந்த கடினமான உழைப்பை வந்து கண்டிப்பா போட போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்சன் மறுபடியும் வந்து கேப்டனா வந்து வரப்போறாரு. அவருடைய பெயின் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் கீப்பிங்கும் பண்ண போறாரு, கேப்டனாவும் இருக்க போறாரு, டீமை வந்து வழி நடத்த போறாரு. பஞ்சாப் மிகவும் வலிமையான ஒரு டீம். இருக்கிற டீம்ல எல்லாத்த டீமை விடையும் பஞ்சாப் வந்து பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி மிக வலிமையான டீம். அந்த வலிமையான டீமை உடைக்கணும் அப்படின்னா ஆர்ஆர் வந்து மிக கடுமையாக உழைக்க வேணும். அந்த உழைப்பை வந்து ஆர்ஆர் போட்டாங்க அப்படின்னா ஆர்ஆர் கிட்ட வெற்றியை வந்து பதிவு பண்ண முடியும். ஆர்ஆர் கிட்டையும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. ஆனா அதை வந்து கணிசமா எப்படி பயன்படுத்தணுங்கிற விதத்துல தான் கோட்டையை விட்டாங்க. இப்ப ஆர்ஆர் வந்து சாம்சனோட கேப்டன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஆர் புற்றுணர்ச்சி பெற்று கண்டிப்பாக பஞ்சாப் வந்து ஜெயிக்க முடியாத டீம்லாம் இல்ல, பஞ்சாப்பை உடைக்க தான் போறாங்க. பஞ்சாப்பை ஜெயிச்சு ஆர்ஆர் வின் பண்ண போறாங்க. பஞ்சாப் முதல் தோல்வியை நாளை சந்திக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். பஞ்சாப் எந்த அளவுக்கு தடுமாற்றத்துடன் தோல்வியை சந்திக்க போகுது, ஆர்ஆர் எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.